10வது நிதி ஆயோக் கூட்டம் தலைநகர் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேச கவர்னர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட கேரள, கர்நாடகா, பஞ்சாப், இமாச்சல பிரதேச முதல்வர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளனர். வரும் நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. தற்போது வெளியான அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டிரம்பை விட முன்னிலை பெற்றுள்ளார். கமலா ஹாரிஸுக்கு 44% பேரும், டொனால்டு டிரம்புக்கு 42% பேரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். அவதூறு வழக்கில் ஆஜராவதற்கு உத்தரப்பிரதேசத்திற்கு சென்ற ராகுல், சுல்தான்பூர் செல்லும் வழியில் செருப்பு தைக்கும் தொழிலாளி கடைக்கு சென்றார். செருப்பு கடை உரிமையாளரான முதியவரிடம் நலம் விசாரித்தார். சுமார் 30 நிமிடங்கள் கலந்துரையாடினார். கார்கில் போர் 25ஆம் ஆண்டு வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார். கார்கில் போர் 25வது ஆண்டு வெற்றி தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய மோடி, ராணுவ வீரர்கள் செய்த தியாகத்துக்கு நாடு எப்போதும் கடமைப்பட்டுள்ளது. நமது போர் வீரர்களின் வீர தீர செயல்களுக்கு தலை வணங்குகிறேன். பாகிஸ்தான் தனது தவறுகளில் இருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. பயங்கரவாதத்தை தூண்டிவிடுபவர்களின் திட்டம் ஒருபோதும் வெற்றி பெறாது என கூறினார். பயங்கரவாதிகளுக்கு உதவும் பாகிஸ்தானின் மோசமான நோக்கங்கள் ஒருபோதும் வெற்றியடையாது. நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைத்து பயங்கரவாதம் மூலம் ஆக்கிரமிக்க என்னும் எதிரிகளின் சவால்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கார்கில் வீரர்கள் நினைவிடத்தில் பிரதமர் மோடி பேசினார். பட்ஜெட் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி மறுப்பதாக கூறி எதிர்க்கட்சி தலைவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். ராஜ்யசபா விதி 162 கீழ் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இண்டி கூட்டணி எம்பிக்கள் அளித்த நோட்டீசுகளை தன்கர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ராஜ்யசபாவில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை கடந்த 2018இல் அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் மீது உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் கோர்ட்டில் வழக்கு உள்ளது. அது தொடர்பான விசாரணைக்காக ராகுல் இன்று கோர்ட்டில் ஆஜரானார். முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல உள்ளார். இதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. 15 நாட்கள் வெளிநாடு சென்று வர முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம், உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கனஅடியாக அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 97,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 1 லட்சம் கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கலில் பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புனேயில் போதையில் சொகுசு காரை ஓட்டி 2 பலியான சம்பவத்தில் காரை ஓட்டிய 17 வயது சிறுவன் கைதாகி பின்பு ஜாமீனில் வெளியே வந்தார். தற்பொழுது இந்த வழக்கில் 900 பக்க குற்றப்பத்திரிகையை மகாராஷ்டிர குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் புனே சிறப்பு கோர்ட்டில் தாக்கல் செய்தனர். தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக நடிகர் விஷால் இருந்தபோது சங்கத்தின் பணத்தில் முறைகேடு செய்ததாக கூறி இனி விஷாலை வைத்து படம் பண்ணுபவர்கள் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு முடிந்தால் தடுத்து பாருங்கள், தொடர்ந்து படங்களில் நடிப்பேன் என நடிகர் விஷால் சவால் விடுத்துள்ளார். நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கடந்த 16ஆம் தேதி கைது செய்தனர். 2 நாள் சிபிசிஐடி போலீசார் விசாரணை முடித்து கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது MR விஜயபாஸ்கரின் போலீஸ் காவலை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். குமரி மாவட்டம் களியக்காவிளை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற இனோவா கார் மீது சாலையோர மாமரத்தின் ராட்சச கிளை முறிந்து விழுந்தது. காரின் முன்பகுதி சேதமடைந்த போதும் காரில் பயணித்த மூவர் அதிர்ஷ்டவசமாக எந்த காயங்களுமின்றி உயிர் தப்பினர். இதனால் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு கரூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்பு மாரியம்மன் கோவில் அம்மனுக்கு 1 லட்சம் வளையலினால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு வேலூரில் உள்ள கோவில்களில் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. ஆனைக்குளத்தம்மன் கோவில், வேம்புலி அம்மன் கோவில், சோலாபுரி அம்மன் கோவில், வேலூர் கோட்டை கோவில், அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில்களில் பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் உள்ள சாலையில் தனியார் ஸ்கூல் பஸ் ஒன்று தாறுமாறாக செல்வதை பார்த்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜ் பஸ்ஸை நிறுத்தி சோதனை செய்தார்.
டிரைவர் முழு போதையில் இருப்பது தெரியவந்த உடனே பஸ்ஸை பறிமுதல் செய்து மாணவர்களை மாற்று வண்டியில் அனுப்பி வைத்தார். டிரைவர் சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயியின் மாடு ஒன்று அதிசயத்தக்க வகையில் 2 தலையுடன் கன்று ஈன்றுள்ளது. 2 தலையுடன் 4 கண்களுடன் இருக்கும் கன்றை பார்க்க சுற்றுவட்டார பகுதி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். திருப்பூர் பெரிச்சிப்பாளையம் பகுதியில் தெருநாய் ஒன்று சுடுகாட்டிலிருந்து சடலத்தின் உடல் உறுப்பை கவி கொண்டு வந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தின் பகுதியை கைப்பற்றி மீண்டும் சுடுகாட்டில் புதைத்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த ஆண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் தரமான கல்வி கொடுக்க முடியாத சூழல் நிலவுவதாக கூறி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். அரசுமுறை பயணமாக டெல்லி செல்லும் தமிழக அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள 50 ஆண்டுகள் பழமையான 2 தமிழ்நாடு இல்லத்தை பயன்படுத்தி வருகின்றனர். நவீன வசதிகளுடன் அதே இடத்தில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்தார். அதன்படி 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படவுள்ள கட்டடப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆரணி, தென்காசி நிர்வாகிகள் கூட்டத்தின் போது சில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மீது புகார் கூறினர். அப்போது குறுக்கிட்ட பழனிசாமி தனிப்பட்ட நபர்கள் குறித்து பேச வேண்டாம் என கண்டித்ததால் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளராக EPS அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் முதல்வர் OPS தாக்கல் செய்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என பழனிசாமிக்கு ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. இணை ஒருங்கிணைப்பாளர் என ஏற்கனவே மனுவில் கூறிவிட்ட பதில் மனுவில் பொதுச் செயலாளர் என கூறியது ஏன் என்ற நீதிமன்ற கடிதத்தை அடுத்து பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு கோரப்பட்டது. திருத்த மனுவை தாக்கல் செய்ய கோர்ட் உத்தரவிட்டு விசாரணையை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டும் பாஜகவின் போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். வாக்களிக்காத மாநிலங்களுக்கு எதிரான மனநிலையை ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் கூறினார். அதிமுக ஆட்சியில் 4 ஆண்டுகள் முதல்வராக இருந்த பழனிசாமி ஒரு நாளாவது அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்தாரா என அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் நானும் சென்னை மேயரும் பல்வேறு நாட்கள் அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். கோவை மேயராக இருந்த கல்பனா, திருநெல்வேலி மேயராக இருந்த சரவணன் ஆகியோர் உட்கட்சி பிரச்சனையால் மேயர் பதவியை ராஜினாமா செய்தனர். காலியாக உள்ள திருநெல்வேலி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும், கோவை மேயர் தேர்தல் 6ஆம் தேதியும் நடத்த மாவட்ட கலெக்டர்களுக்கு மாநில தேர்தல் கமிஷனர் ஜோதி நிர்மலாசாமி உத்தரவிட்டுள்ளார். மின் கட்டண உயர்வு மூலம் 3 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள வருவாய் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்தார். குறைந்த அளவு வரி செலுத்துகின்ற சில மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியதன் மூலம் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்த ராமதாஸ், மத்திய அரசு இதனை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தங்கம் விலை தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 51,440க்கு விற்பனையான நிலையில் இன்று 120 ரூபாய் குறைந்து 51,320 ரூபாய்க்கு விற்பனையானது. மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3,160 குறைந்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. 3 குற்றவியல் திருத்த சட்டங்களும் உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்திற்கு திமுக MP வில்சன், VCK தலைவர் திருமாவளவன், காங்கிரசின் MP சசிகாந்த் செந்தில், சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்று வழக்கறிஞர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் களமிறங்க முன்னாள் அதிபர் ஒபாமா ஆதரவு தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் மிகச்சிறந்த அதிபராக இருப்பார். எங்களின் முழு ஆதரவு அவருக்கு உண்டு. ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெறுவார் என ஒபாமா நம்பிக்கை தெரிவித்தார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் நேரில் ஆதரவளித்தார். 3 குற்றவியல் சட்டங்கள் சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்களை பாதிப்புக்குள்ளாக்கும். மேலும் நிலுவையில் உள்ள வழக்குகள் அதிகரிக்கும். 3 குற்றவியல் சட்டங்கள் வழக்கறிஞர்களுக்கு புரிவதற்கு சிரமமாக இருக்கும் என கார்த்திக் தெரிவித்தார். புதுச்சேரி சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் கவர்னரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும், ஆளும் கூட்டணியில் இருக்கும் பாஜக கூட்டணி முதல்வர்களை சபாநாயகரை வைத்து மலைப்பாம்பு விழுங்குவது போல் விழுங்குகிறது என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார்.
தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் எந்தவித காலதாமதமும் இல்லை என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பதிலளித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய ரயில்வே துறையினரால் நில எடுப்பிற்கு நிதி ஒதுக்கப்படாததாலும் நில எடுப்பு பணியிடங்களுக்கான இசைவு வழங்கப்படாததாலும் அப்பணிகள் அனைத்தும் முற்றிலும் முடங்கியுள்ளதாக கூறினார். காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என திமுகவினரை போர்க்கொடி தூக்கினர். இதையடுத்து ஜூலை 29ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் மேயர் மகாலட்சுமி ஆதரவாளர்கள் 2 பேர் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பில் 2024-25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 2ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வரவு செலவு திட்ட அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. அதில் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு 12,700 கோடி ரூபாய் போதாது. கடந்த ஆண்டு பணவீக்கத்தை கணக்கிட்டால் 13,600 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் உள்ள பாகுபாட்டிற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்ய இந்த வாய்ப்பை பயன்படுத்த இருப்பதாக கூறினார். 2018ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 661 ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 21 பேர் எஸ்சி பிரிவை சேர்ந்தவர்கள், 12 பேர் பழங்குடியினர், 78 பேர் ஓபிசி, 499 பேர் பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் என ராஜ்யசபாவில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். அதேபோல் கடந்த 2014 சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுவரை 62 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதிபதிகளின் ஊதியத்தை உயர்த்தும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என்றும் கூறியுள்ளார். கேரள மாநில அரசு சார்பில் அம்மாநில அரசின் மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேபோல் மேற்குவங்க கவர்னருக்கு எதிராகவும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக பதிலளிக்கும்படி 2 மாநில கவர்னர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்ட நிதி ஒதுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதா என லோக்சபாவில் கேரள எம்பி ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி, முல்லை பெரியாறு அணையின் அருகே புதிய அணை கட்டும் திட்டம் எதுவும் இல்லை. அதே சமயம் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முடியாது என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான முதற்கட்ட கட்டுமான பணிகளை 2026 ஜனவரியில் துவங்க டிட்கோ முடிவெடுத்துள்ளது. இந்த பணிகளை 2028 டிசம்பரில் முடிக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக 2033 ஜனவரியில் துவக்கி 2035 டிசம்பரில் முடிக்கவும், 3ஆம் கட்ட பணிகளை 2041 முதல் 2042க்குள் முடிக்கவும், இறுதிக்கட்ட பணிகளை 2044, 2046இல் முடிக்கவும் திட்டமிட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து வழிபட்டனர். மொட்டையடித்தும், தீச்சட்டி ஏந்தியும், துலாபாரம் செலுத்தியும், அலகு குத்தியும் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள தும்பவனம் மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு 108 பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆடி மாதம் பௌர்ணமி முடிந்து நேற்று திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் எண்ணும் பணிகள் நடந்தது. மொத்தம் 3,66,69,341 ரூபாய், தங்கம் 305 கிராம் மற்றும் வெள்ளி 1,492 கிராம் என பக்தர்கள் உண்டியலில் காணிக்கை செலுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. ரூபாய் 22,20,859 ரூபாய் கிடைத்தது. தங்கம் 57 கிராம் 900 மில்லிகிராம், வெள்ளி 279 கிராம் 500 மில்லிகிராம் கிடைத்துள்ளது. திருச்சி வரகனேரி ஸ்ரீ முத்துக்கண் மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. 500, 200, 50, 20 மற்றும் 10 என்று அனைத்து விதமான ரூபாய் நோட்டுகளினால் 5 லட்சத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. கோயிலில் இருந்து கொடி ஊர்வலமாக கொடிமரத்திற்கு கொண்டு வரப்பட்டு கொடி அர்ச்சிக்கப்பட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. பின்னர் ஆயர் ஸ்டீபன் கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது சமாதான புறாக்கள் பறக்க விடப்பட்டது. மக்கள் அனைவரும் மரியே வாழ்க என்ற கோஷத்துடன் கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்சி புனித சந்தியாகப்பர் ஆலய ஆடம்பர தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. திருப்பலி நிறைவேற்றப்பட்டது.
பின்னர் வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சந்தியாகப்பர் எழுந்தருள சப்பரம் அர்ச்சிக்கப்பட்டு பின்னர் பங்கு மக்களால் சப்பரமானது இழுத்து வரப்பட்டது. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு சீசனில் ஆன்லைன் வாயிலாக தினமும் 80,000 பக்தர்கள் முன்பதிவு செய்து தரிசனம் செய்யலாம் என கேரள தேவசம் போர்டு அமைச்சர் வாசவன் கூறினார். பம்பையிலும் சன்னிதானத்திலும் மழை வெயிலால் பக்தர்கள் அவதிப்படாமல் இருக்க கூரைகள் அமைக்கப்படும். பம்பையில் இருந்து சன்னிதானம் வரை கேபிள் கார் அமைக்கும் பணிகளுக்கான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட சிங்காநல்லூர் பகுதியில் செடிகளை ஒட்டிய இடத்தில் 2 பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து சண்டையிட்டுக் கொண்டன. பாம்புகள் பொதுவெளியில் நடமாடுவது குறித்து பாம்புபிடி வீரர் மோகன் என்பவருக்கு தகவல் தரப்பட்டன. தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற பாம்புபிடி வீரர் மோகன் அங்கிருந்து பாம்புகளை பிடித்தார். அப்போது அந்த பாம்புகள் விஷமற்ற சாரை பாம்பு என்பது தெரியவந்தது. தென்காசி கலெக்டர் ஆபீஸில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. யானைகள் சேதப்படுத்திய தென்னை மர ஓலைகளுடன் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வந்து நிவாரணம் கேட்டனர். திருச்சி BSNL மண்டலத்தில் 4G நெட்வொர்க் கொடுப்பதற்கு தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் 4G சேவை வழங்கப்படும் என BSNL துணை பொது மேலாளர் விஜய் பிரபாகரன் தெரிவித்தார். பச்சைமலையில் இதுவரை மொபைல் சேவையே இல்லாத 2 இடங்களில் BSNL நெட்வொர்க் சேவை வழங்கியுள்ளதாகவும் கூறினார். வேலூர் கலெக்டர் ஆபீஸில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. வண்டல் மண் எடுக்க அனுமதி என்று கூறி சிலர் ஏரிகளில் குளங்களில் வண்டல் மண் திருடுவதை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் புதர்கள் மண்டி கிடக்கிறது. புதருக்குள் பாம்பு செல்வதை பார்த்த மக்கள் மணப்பாறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்பு துறையினர் போராடி சுமார் 6 அடி நீள கருஞ்சாறை பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சிவகங்கை யூனியன் ஆபீஸ் பெண் உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரி கோவனூர் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முருகன் சாலை போட்டதற்கான பில்லை கொண்டு வந்து கொடுத்துள்ளார். அதற்கு கிருஷ்ணகுமாரி டெண்டர் வைக்காத சாலைக்கு எப்படி சாலை போட்டீர்கள் என்று கேட்டுள்ளார். இதில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆபாசமாக பேசி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முருகன் எதிரில் இருந்த இரும்பு சேரை தூக்கி உதவி பெண் பொறியாளரை அடிக்க முற்பட்டார். உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் வந்து பெண் பொறியாளருக்கு பாதுகாப்பு கொடுத்தனர். யூனியன் அலுவலகத்தை பூட்டி போராட்டம் செய்தனர். முருகன் என்பவரை கைது செய்யும் வரையிலே ஓய மாட்டோம், புறங்க மாட்டோம். விருதுநகர் AMS ப்ரீ பள்ளியில் வானவில் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளியில் வண்ண வண்ண கலரில் வானவில் போன்று தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. ப்ரீ KG, LKG, UKG மாணவர்கள் வானவில் கலரில் வண்ண வண்ண உடைகளை அணிந்து வந்திருந்தனர். வானவில் பற்றி பேசியும் பாடியும் ஆடியும் அசத்தினர். ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி தலைமையில் ஆசிரியைகள் செய்திருந்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் வருகை தந்தார். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடிமரத்தை தொட்டு வணங்கினார். தொடர்ந்து கோயில் பிரகாரத்தில் உள்ள விநாயகரை வழிபட்டார். பின்னர் மூலவரை வழிபட்டார். தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் பணியாற்றும் கிளை மேலாளருக்கு எதிராக தொழிற்சங்கத்தினர் தர்ணா போராட்டம் செய்தனர். TNSTC, AITUC சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் உட்பட 346 தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. மொத்த செலவு 76,70,318 என்றும் உணவு, டீ, காஃபி மற்றும் குளிர்பானங்கள், பழங்களுக்கு மட்டும் 27,51,678 ரூபாய் என்றும் கணக்கு காட்டப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரனிடம் மனு அளித்தனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் நோக்கி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி, அவலாஞ்சி, குந்தா மற்றும் கேரளாவின் அட்டப்பாடி, மன்னார்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் 100 அடி உயரமுள்ள பில்லூர் அணைக்கு வினாடிக்கு 20,000 கன அடி நீர் வருகிறது. இதனால் பில்லூர் அணை 3வது முறையாக நிரம்பியது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 20,000 கன அடி நீரும் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கோவை குனியாமுத்தூர், வடவள்ளி பகுதிகளில் காரில் வந்து ஆடு திருடும் கும்பல் தொடர்ந்து கைவரிசை காட்டி வந்தனர். வடவள்ளி போலீசார் தனிப்படை அமைத்து காரில் வந்து ஆடு திருடும் கும்பலை கண்டுபிடித்தனர். ஆடுகளை திருடி கறிக்கடை நடத்தி வந்த வினோத்குமார், சதீஷ்குமார், சரவணன், சண்முகம், ஷாதிக் பாஷா மற்றும் சுகன்யா ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 51 ஆடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன.
திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து விதிகளை மீறி ஹெல்மெட் இல்லாமலும் காதலியை பெட்ரோல் டேங்கில் அமர வைத்தும் காதல் ஜோடி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்தனர். இது பற்றி அறிந்த போக்குவரத்து போலீசார் டிரைவிங் லைசென்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாதது ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பைக் ஓட்டியது என கூறி 13,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சட்டம் ஒழுங்கு குற்றங்களில் மோப்ப நாய்கள் முக்கிய பங்களித்து வருகின்றன. திண்டுக்கல்லில் போலீஸ் துப்பறியும் பிரிவில் கடந்த 8 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய லீமா என்ற நாய் பணி ஓய்வு பெற்றது. லீமாவின் பணி நிறைவு விழா ஆயுதப்படை மைதானத்தில் நடந்தது. விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பிரதீப் லீமாவுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தார். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் 2 காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தன. வனத்துறையினர் விரைந்து வந்து யானைகளை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பேரூராட்சி முருகன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது விவசாய தோட்டத்தை முருகேசன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். தோட்டத்தில் நின்ற சிறிய வகை டிராக்டரில் கலப்பையை இணைக்கும் பணியில் ஈடுபட்டார். திடீரென பின்னோக்கி வந்த டிராக்டர் 80 அடி ஆழ கிணற்றில் விழுந்தது. டிராக்டருடன் முருகேசனும் கிணற்றில் விழுந்தார். 40 அடிக்கு தண்ணீர் இருந்ததால் முருகேசன் தப்பினார். சேலம் மாவட்டம் கூடமலை காமட்டப்பன் கோயில் அருகே உள்ள வனப்பகுதிக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். 10க்கும் மேற்பட்ட மரங்கள் தீயில் எரிந்து நாசமானது. தீ வைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் பிரியங்கா பங்குஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மற்றும் விவசாயிகளை புறக்கணித்துள்ளதை கண்டித்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் தனியார் பேருந்துகள் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பேருந்துகள் போக்குவரத்து விதிகளை மீறியும் ஆவணங்களின்றியும் இயக்கி வருவதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் திருநள்ளாறு சாலை வாரசந்தை அருகே அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். விதிமீறலில் ஈடுபட்ட பேருந்துகளுக்கு அபராதம் விதித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருபுவனம் கன்னித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான குருமூர்த்தி கும்பகோணம் நீதிமன்றத்திற்கு வாரண்ட் ரீகால் செய்ய பெண் வேடத்தில் வந்து போலீசாரிடம் இருந்து தப்பினார். அவரை கும்பகோணம் ரயில் நிலையம் பகுதியில் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். வாரண்ட் ரீகால் செய்துவிட்டு இரவு கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்தது. குறுவை தொகுப்பு திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வலியுறுத்தி திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு அறிவித்துள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டம் தாமரங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த NKR காத்த வேளாளர் என்பவருக்கு 100 வயதானதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் சதாப்தி மகா பிரத்யுஞ்சய் சாந்தி யாகம் நடத்தி கொண்டாடினர். அப்பகுதி மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு தென்னம்பிள்ளை மற்றும் மரக்கன்றுகள் கொடுத்து விருந்தளித்தனர். கோவை சிங்காநல்லூரிலிருந்து கரூர் வழியாக திருச்சிக்கு அரசு பஸ் புறப்பட தயாரானது. பஸ்ஸில் இருக்கைகள் காலியாக இருந்தும் இடையில் இறங்கும் பயணிகள் யாரும் ஏற வேண்டாம் என கண்டக்டர் கூறினார். பயணி ஒருவர் காங்கேயம் கரூருக்கு இடையில் இறங்க வேண்டும் என்றார். வாக்குவாதம் செய்த கண்டக்டர் யாரையும் ஏற வேண்டாம் என சொல்லவில்லை. பஸ் கிளம்புவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பு ஏறுங்கள் என்றுதான் கூறினேன் என்றார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. பொள்ளாச்சி, வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 120 அடி உயரம் கொண்ட ஆழியார் அணை முழுவதுமாக நிரம்பியது. நீர்வரத்து வினாடிக்கு 1227 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. வினாடிக்கு 1133 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் வெற்றி தின விழா வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கார்கில் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சேதுபாவாச்சத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் கோவில் குளத்தில் நீர் நாய்கள் இருப்பதை பார்த்த கிராம மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி உத்தரவின் பேரில் பட்டுக்கோட்டை வனச்சரக அலுவலர் சந்திரசேகரன், வனவர் சிவசங்கர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கோவில் குளத்தை கண்காணித்தனர். நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் கடந்த 18ஆம் தேதி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் மகளுக்கு காரைக்காலை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்து கத்தியால் கடுமையாக தாக்கி தப்பிச் சென்றார். இந்நிலையில் முத்துக்குமாருக்கு கடும் தண்டனை வழங்க கோரி நாகையில் விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கடந்த 5 தினங்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலுவையில் உள்ள 7 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் அக்கல்லூரி மாணவர்கள் திடீரென வகுப்பை புறக்கணித்து ஆசிரியருக்கு ஆதரவாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் அடுத்த சொற்பனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜவேல் தனது சொத்துக்களை எழுதி வாங்கிய பின் மகன் தன்னை கவனிப்பது இல்லை என கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கூறினார். தனது சொத்துக்களை மகனிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி தீக்குளிக்க முயன்றார். போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் திருவிக வீதியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 42,000 ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பத்திரப்பதிவு பொறுப்பு அலுவலர் பூங்காவனம் உள்பட 5 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நத்தம் செந்துறை அருகே மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவொரு திட்டத்தையோ நிதியையோ ஒதுக்கீடு செய்யாமல் மத்திய அரசு வஞ்சித்துள்ளது என கண்டன கோஷங்கள் எழுப்பினர். திருச்சியில் 25ஆம் ஆண்டு கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் வீரமரணமடைந்த மேஜர் சரவணனின் நினைவிடத்தில் அரசு அதிகாரிகள், இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர் மரியாதை செலுத்தினர். கல்வராயன்மலை மேம்பாடு தொடர்பான வழக்கில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என ஹைகோர்ட் நீதிபதி பாலசுப்ரமணியம் கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு பள்ளிகளில் சாதி பெயர் இருக்கலாமா என கேள்வி எழுப்பினார். தெருக்களில் சாதி பெயரை நீக்கியது போல அரசு பள்ளிகளிலும் நீக்கும்படி அரசுக்கு அறிவுறுத்தி வழக்கை ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீலகிரி, ஊட்டி மற்றும் பெங்களூரு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தலைவாசல் மார்க்கெட்டிற்கு கேரட் வரத்து குறைந்துள்ளது. மார்க்கெட்டில் ஊட்டி கேரட் கிலோ 120 முதல் 130 வரையும், பெங்களூரு கேரட் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கேரட் விலை அதிகரிப்பால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். திருச்சியில் நடந்த 35வது மாநில தேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொண்ட சேலத்தைச் சேர்ந்த முகில் நிவாஷ் என்ற மாணவன் 180 சென்டிமீட்டர் பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றார். வரும் 31ஆம் தேதி நடக்கவுள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு தமிழகம் சார்பில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரும் முகில் நிவாஸை பாராட்டி வருகின்றனர். தென்காசி கலெக்டர் ஆபீஸில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை கலெக்டரிடம் தெரிவித்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் சச்சிதானந்தா ஜோதி நிகேதன் பள்ளியில் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புத்தகம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. புத்தகங்கள் வாசிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டு புத்தகங்களை வாசித்தனர். கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகள் நிரம்பி வருகின்றன. அணைகளில் இருந்து 86,800 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வினாடிக்கு 70,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பரிசல் இயக்கவும், அருவி மற்றும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து 11வது நாளாக தடை நீடித்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக 60 வயது முதியவரை ஜமாத் அலுவலகத்தில் கட்டி வைத்து அவரது வீட்டை விற்று ஜமாத் எனும் முஸ்லிம் நிர்வாகிகள் குழு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டுள்ளது. தமிழகம் முழுதும் ஜமாத்துகள் தனி அரசாங்கம் போல செயல்படுவது ஜனநாயகத்தை சீரழிக்கும். போலீசார் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழக்கில் சொத்துக்களுக்கான ஆவணங்களை போலியாக சமர்ப்பித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டர் பிருத்திவிராஜை கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் காவலில் வைத்து விசாரணை நடத்த அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை அண்ணாநகர் மேற்கு அன்னை சத்யா நகரில் இரவு மதுபோதையில் வாலிபர் ஒருவர் பெட்ரோல் குண்டை போலீஸ் பூத் அருகே இருந்த சுவற்றில் வீசினார். அதேபோன்று டாஸ்மாக் கடை முன்பு மற்றொரு பெட்ரோல் குண்டை வீசினார். இதில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அருகில் இருந்த வாலிபர்கள் சிலர் அந்த நபரை பிடித்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் 31 வயது பாலமுரளி என்பதும் சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் தெரிந்தது. சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட பாலமுரளியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே தச்சூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் இன்டர்நேஷனல் பள்ளி பேருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளியில் இருந்து புறப்பட்டது. கச்சிராபாளையம் அருகே வளைவில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரமாக இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. பேருந்தில் பயணித்த மாணவர்கள் சிறு காயங்களுடன் தப்பினர்.
திருச்சி மாவட்டம் ஏலூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பலசரக்கு வியாபாரி தங்கராசு. அவரது வீட்டு மாடியில் குடும்பத்தினருடன் உறங்கினார். அப்போது வீட்டின் பூட்டை உடைத்து 43 பவுண்ட் தங்க நகைகள், 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். காட்டுப்புத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே புதுச்சேரியிலிருந்து காரில் மதுபானம் கடத்தி வந்த ஆந்திராவைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1500 மது பாட்டில்கள், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அரக்கோணம் வடமாம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி, கட்டிட மேஸ்திரி, ஆட்டோ டிரைவர் என மொத்தம் 8 வீடுகளில் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை, 1 லட்சம் ரூபாய் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து தப்பினர். அரக்கோணம் டவுன் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரணியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் சென்னை மாங்காட்டில் தங்கி பூக்கட்டும் வேலை செய்து வந்தார். தனது நண்பர் முனி என்பவருடன் குன்றத்தூருக்கு ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்தார். கொள்ளச்சேரி அருகே லாரியை முந்த முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். லாரி சக்கரத்தில் சிக்கிய வெங்கடேசன் தலை நசுங்கி பலியானார். முனி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தப்பி ஓடிய லாரி டிரைவரை போலீசார் தேடுகின்றனர். சவுக்கு சங்கர் தொடர்பான ஆட்கொணர்வு வழக்கிலிருந்து விலகுவதாக ஹைகோர்ட் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பெண் போலீசாரை அவதூறாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை வேறு அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து வழக்கிலிருந்து நீதிபதிகள் ரமேஷ், சுந்தர் மோகன் இருவரும் விலகியுள்ளனர். இந்தியாவில் நடைபெறவுள்ள குவாட் நாடுகளின் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டின் குவாட் உச்சி மாநாட்டை பைடன் நடத்தினார். அதன் பின்னர் குவாட் கூட்டமைப்பின் தலைவர்கள் சுழற்சி அடிப்படையில் வருடாந்திர உச்சி மாநாட்டை நடத்தி வருகின்றனர். ரஷ்ய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட உக்ரைன் போர் கைதிகளின் உடல் உள்ளுறுப்புகள் காணாமல் போயிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் பிளாக் மார்க்கெட்டாக ரஷ்யா செயல்படுகிறது. இறந்தவர்கள் மட்டுமல்ல, திருப்பி அனுப்பப்படும் வீரர்களும் மோசமான உடல்நிலையிலேயே வருகின்றனர் என மரியுபோல் பாதுகாவலர்கள் அமைப்பின் தலைவர் லாரிசா சவேலா வேதனை தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் படான் மாகாணத்திலிருந்து இலோய்கா நகருக்கு டெர்ரா நோவா என்ற எண்ணெய் கப்பல் புறப்பட்டது. தலைநகர் மணிலா அருகே சென்றபோது ராட்சத அலை தாக்கியதில் கப்பல் கடலில் மூழ்கியது. தகவல் அறிந்து சென்ற மீட்பு படையினர் 16 பணியாளர்களை பத்திரமாக மீட்டனர். ஒருவர் மாயமானார். அந்த கப்பலில் இருந்து சுமார் 14 லட்சம் லிட்டர் எண்ணெய் கடலில் கலந்தது. எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். இலங்கையில் செப்டம்பர் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என இலங்கை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 15 முதல் துவங்குகிறது. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோர் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளனர். 2024 உலகக் கோப்பை வரை T20 செயல்பாடுகளில் தனிப்பட்ட முறையில் எனக்கு திருப்தி இல்லை. நான் நினைத்தது மாதிரி விளையாடவில்லை என சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். அடுத்த 30-40 T20 போட்டிகள் வருகின்றன. இதில் சிறப்பாக விளையாட முயற்சிப்பேன். பேட்டராக எனது பங்கில் பெரிதாக மாற்றம் எதுவும் இல்லை. நான் பேட்டராக விளையாடும் போது எனது நாடு வெற்றி பெறவே விரும்புகிறேன் எனவும் சுப்மன் கில் கூறினார். திருச்சியில் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான 11வது சப் ஜூனியர் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்கியது. தமிழகம் முழுவதும் இருந்து 30 அணிகள் பங்கேற்றுள்ளன. கௌதம் கம்பீருடனான தனது பந்தம் எப்போதும் சிறப்பு வாய்ந்தது என இந்திய அணியின் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூறியுள்ளார். BCCI வெளியிட்ட வீடியோவில் பேசிய அவர், KKR அணிக்காக அவரது தலைமையில் விளையாடிய போது எங்களுக்கான நெருக்கம் அதிகரித்தது. களத்தில் எதையாவது சாதித்தாலோ வெற்றி பெற்றாலோ அதை அங்கேயே விட்டு செல்ல வேண்டும் என கம்பீரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டதாக சூரியகுமார் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் வாரியம் எனக்கு போதுமான அளவு வாய்ப்புகள் அளிக்கிறது. காயங்கள் காரணமாக சில போட்டிகளில் பங்கேற்க முடியவில்லை. கிரிக்கெட்டில் அரசியல் எதுவும் நடைபெறவில்லை. கிரிக்கெட் வாரியம் வீரர்களிடம் எந்தவொரு ஏற்றத்தாழ்வுகளையும் பார்ப்பதில்லை. கிரிக்கெட் வாரியம் மற்றும் சக வீரர்களின் ஒத்துழைப்பால் தான் நான் இந்திய கிரிக்கெட் அணியில் வீரராக உருவாகியுள்ளேன் என கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளியில் மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடைபெற்றது. இதில் தேன்மொழி மற்றும் தன்யா ஆகிய 2 மாணவிகள் தேசிய போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். 2024 IPL தொடரின் போது ரசிகர்கள் எதிர்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு கொடுக்கவே முயற்சித்தேன் என அந்த அணியின் வீரர் பும்ரா கூறியுள்ளார். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ரசிகர்களை விமர்சிக்கும் நிலை ஏற்படுவது நம் நாட்டில் சகஜம். அப்போது வீரர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து உதவியதாக பும்ரா நிகழ்ச்சியுடன் கூறினார்.
பாகிஸ்தானுக்கு வரும் இந்திய அணிக்கு சிறந்த வரவேற்பையும் விருந்தோம்பலையும் கொடுப்போம். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனை தனியாக பேசி தீர்க்கப்பட வேண்டியது. விளையாட்டில் அரசியல் விவகாரங்கள் கலந்திடக்கூடாது என பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷோயிப் மாலிக் கூறியுள்ளார். அத்துடன் சாம்பியன்ஸ் கோப்பை விளையாட இந்திய அணி பாகிஸ்தான் வரும் என மாலிக் நம்பிக்கை தெரிவித்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக துவங்குகிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவில் இருந்து 117 வீரர்கள் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் விளையாடுகின்றனர். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தங்கலான். பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி ஆகியோரும் நடித்துள்ளனர். தங்கவயல் சுரங்கம் பின்னணியில் தயாராகியுள்ளது. ஆகஸ்ட் 15இல் படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் இருந்ததால் சென்சாரில் யுஏ சான்று பெற்றுள்ளது. ஹிந்தியில் வரவேற்பை பெற்ற அந்தாதூன் படம் தமிழில் பிரசாந்த் நடிக்க இவரது தந்தை தியாகராஜன் இயக்கத்தில் ரீமேக் ஆகியுள்ளது. இந்த படத்திலிருந்து அந்தகன் அந்தம் என்ற முதல் பாடலை நடிகர் விஜய் வெளியிட்டார். இப்பட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வெளியிட்ட பதிவில், இது நான் வழங்கிய இசையோ மிக்சிங்கோ அல்ல, வரலாற்றில் முதல் முறையாக ஆடியோ லேபிளும் பார்வையற்ற வேடத்தில் நடிக்கிறது. இது என் பாடலா என்பதை ஆய்வு செய்வதற்கு நான் பணம் வாங்குவதில்லை என பதிவிட்டுள்ளார். இது சர்ச்சையாகியுள்ளது. நடிகர் சங்க செயலாளராக இருந்து வரும் நடிகர் விஷால் கடந்த 2017-19 காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக பொறுப்பு வகித்தார். இந்த காலகட்டத்தில் சங்கத்தில் இருந்த ரூபாய் 12 கோடி நிதியை முறைகேடாக செலவழித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதை திருப்பித் தரச் சொல்லி தற்போது சங்க நிர்வாகிகள் கூறியுள்ளனர். ஆனால் அவர் எந்த பதிலும் தரவில்லை. இதனால் சங்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இனி விஷாலை வைத்து புதிய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்து ஆலோசித்து அதன்பின் தங்களது பணிகளை துவங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் வாரிசான ஸ்ருதிஹாசன் நடிகை, பாடகி, இசையமைப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர். இவர் சினிமாவிற்கு வந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதுபற்றி 15 ஆண்டுகள் நம்பவே முடியவில்லை. சினிமாவில் இருப்பதற்காக நன்றி கடன் பட்டுள்ளேன். நான் பார்த்து வளர்ந்த இந்த மாய உலகில் நடிகையாக இருப்பது எனது பாக்கியம். இத்தனை ஆண்டுகளில் நிறைய பாடங்களையும் அழகான ரசிகர்களையும் தந்தமைக்கு நன்றி. ரசிகர்கள் இன்றி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. அதிக அன்புடன் ஸ்ருதி என பதிவிட்டுள்ளார். தமிழ், ஹிந்தியில் நடித்து வருகிறார் மாதவன். மும்பையின் பாந்த்ரா குர்லாவில் உள்ள அபார்ட்மெண்டில் இவர் ஒரு சொகுசு வீடு வாங்கியுள்ளார். 4182 சதுர அடி அளவு கொண்ட இந்த வீட்டில் 2 பார்க்கிங் இடங்கள் உள்ளன. இதன் விலை ரூபாய் 17.50 கோடியாம். ஜூலை 22இல் இதற்கான பதிவு நடந்துள்ளது. வீட்டிற்கான ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரூபாய் 1.05 கோடியை மாதவன் கட்டியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி. இவரின் இளைய மகள் சௌந்தர்யா தனது மகன் மற்றும் அப்பா ரஜினியுடன் இருக்கும் போட்டோவை வெளியிட்டு, எனது மகன் பள்ளிக்கு போக மாட்டேன் என அடம் பிடித்தான். அவனது சூப்பர் ஹீரோ தாத்தா பள்ளிக்கு அழைத்து சென்றார். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் திரையிலும் நிஜ வாழ்விலும் நீங்கள் அதை சிறப்பாக செய்கிறீர்கள் என் அப்பா என குறிப்பிட்டுள்ளார்.